கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என கருமையானவர்களே, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமானால் ஸ்தோத்திர பலிகளை நாம் அவருக்கு செலுத்த வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் பொழுது தேவன் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்தி அவருடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கர்த்தரை உயர்த்தி புகழ்ந்து போற்றி பாட வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்பது அல்லது ஜீவனோடு கூட இருப்பதற்கு காரணமே நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் இன்று இருந்திருக்க முடியாது. அவருடைய கிருபை நிமித்தமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆகவே நாம் கர்த்தரை இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருக்கும்படியாக அவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஜெபத்தினுடைய ஒரு பகுதி கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் அவரை நன்றி செலுத்துவது மிகவும் அவசியம். நமக்கு அன்றாட தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வதித்து சமுதாயத்தில் நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை. ஆகவே இடவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தில் ஜெபத்துடன் விழித்திருந்து நாம் வேதம் சொல்லுகிற வண்ணமாக ஸ்தோத்திர பல் இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட வந்து நின்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்க துதிக்க தேவரில் தந்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபத்தில் உம்மை துதிப்பது எவ்வளவு முக்கியமான காரியம். உம்மை ஸ்தோத்திரிப்பது துதிப்பது இன்னும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியம். ஒரு மனிதன் உதவி செய்யும் பொழுது எத்தனை முறை தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு செய்த உபகாரங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போமானால் பத்தவே பத்தாதுப்பா நேரம். அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.